மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஏஞ்சல் பள்ளிகள் குழுமம், திருநின்றவூர் மற்றும் அரவிந்த் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருநின்றவூர் சென்னைக்கு அருகில் உள்ளது. இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற இருதயாலீஸ்வரர் கோவில் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பக்தவச்சல பெருமாள் கோவிலையும் கொண்ட செல்வம் நிறைந்த ஊரான திருநின்றவூர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்ற குரல் வழியாக வள்ளுவர் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறார். இவ்வூர் செல்வத்திற்கு எப்படி பெயர் போனதோ அதை போலவே கல்விக்கும் பெயர் போனது. அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் இந்த ஊரில் இன்று கல்வியில் கொடிக்கட்டி பறக்கும் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பற்றிதான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். சுமார் 45 ஆண்டுகால வரலாறுடைய இப்பழம்பெரும் பள்ளியில் தாம் பெற்ற கல்வியால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தாக்கத்தால் சிந்தை ஜெயராமன் எனும் தனி மனிதனின் உழைப்பாலும் இரத்தத்தாலும் சதையாலும் 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மற்றும் அரவிந்த் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போதைய தாளாளர் திரு வினோத் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி அழைத்து செல்கிறார். இப்போது அவருடைய சிறப்பு தொகுப்புகளை காண்போம். நம்ம ஸ்கூல்ல வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வந்து சேஃப்டி தான். ஸ்டடி வந்து நெக்ஸ்ட் தான். பசங்களை எல்லாமே அடிப்படாமல் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கூலில் வந்து டூர் பேஸ்டு வந்து எஜுகேஷன். பசங்க எப்போவுமே உள்ள என்விரான்மெண்ட் இல்லாமல், கிளாஸ் ரூமில் இல்லாமல் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு கார்டனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற இலைங்க செடியில் பூக்கள்லாம் தொட்டு பார்த்துட்டு அதன் மூலமாக கலர்ஸு கவுண்டிங் எல்லாம் கற்றுக்கிறது. மேக்ஸ் அது வழியாகவே நம்ம மேக்ஸ் கற்றுக் கொடுத்துறோம். சயின்ஸ் அது வழியாகவே கற்றுக் கொடுத்துரும். எல்லாமே இது பேஸ்டு தான், டூர் அப்ரோச் பேஸ்டு தான். கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்து எதையுமே படிக்க மாட்டாங்க பசங்க. வெளியே வந்து ஜாலியாக சந்தோஷமாக அப்படி தான் எல்லாமே கற்றுப்பாங்க. பசங்கக்கிட்ட டீச்சர்ஸ் அப்ரோச்சும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கலர்ஸ் டே, எல்லா கல்ச்சுரல்ஸுமே, ஈவன் நவராத்திரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுவோம். நவராத்திரி, பொங்கல், தீபாவளி டைமில் வந்து அவேர்னஸ் எப்படிலாம் பட்டாசு வெடிக்கணுன்ற அவேர்னஸ் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். ஒவ்வொரு டேர்ம் ஹாலிடேஸ்க்கும் அந்த டேர்ம் ஹாலிடேஸில் பசங்க எப்படி லீவை ஸ்பெண்ட் பண்ணணும் அதையும் நாங்கள், அது சேஃப்டியாக எப்படி இருக்கணும் அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ எங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட என்ன அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸோ அதை பற்றி தான் இருக்கும். ஸோ மார்னிங் உள்ள என்ட்ராக்கும் போதே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பசங்களோட என்ன நாலேஜ் இருக்கோ அவங்ககிட்டேருந்து கேதர் பண்ணிவிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பீரியட் முடிஞ்ச பிறகு கிளாப் பண்ணி பசங்க கிளாப் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி கிளாப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்க மொத்த எனர்ஜியும் அந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் 3R அப்படின்னு ஒன்று எடுப்போம். 3Rனா ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிள், ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்பெக்ட்னா ஒன்லி ஃபார் பேரண்ட்டுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு பென்சிலுக்கு கூட இங்கே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கற்றுத்தருவோம். எப்படின்னா அந்த பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி ஷார்ப் பண்ணணும், அதை எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்ற அதுக்கான ரெஸ்பெக்டு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு என்ன நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோன்றதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை 3Rன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ன்ற கிளாஸ்க்கும் நம்ம ஸ்கூலில் இருக்குது. 10 மினிட்ஸ்னால் பார்த்திங்கன்னா மண்டேனா ஃபஸ்ட் எய்ட் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் என்ன ஃபஸ்ட் எய்ட் நினைப்போம் இல்லையா, ஒரு சின்ன கை வெட்டிக்கிட்டா கூட அந்த ரத்தத்தை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கிளாஸ் இருக்குது. ஹெல்த் அண்ட் ஹைஜீன்னா பசங்க எப்படி ஃபுட்டை வந்து எப்படி வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே கற்று தருவோம். அதில் பிக்சர் ரீடிங்னு ஒரு டாபிக் இருக்குது. பிக்சர் ரீடிங்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிக்சர், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் ஒரு டைனிங் ஹால் இருந்தால் கூட அதில் என்னென்ன இருக்கோ, ஒரு டேபிள்னால் அது மேலே என்னென்ன இருக்கும், ஒரு கிச்சன்னா அதில் என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிக்சர் ரீடிங்
அதை பிக்சர் ஷோ பண்ணி அதை நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு பிக்சர் ரீடிங்ன்ற நேம் இருக்குது. அதே மாதிரி மேப் ரீடிங் இருக்குது, ரூட் மேப் இருக்குது. ரூட் மேப் எதுக்குன்னா ஜென்ரலாக இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட பார்த்தீங்கன்னா அலிஸ்டோர் டு ஏஞ்சல்னு போடுவோம். அங்கேருந்து எப்படி வரணும், ரூட் கண்டுபிடிச்சி எப்படி வரலாம். ஸோ அதுக்கு ரூட் மேப்னு இருக்குது. அப்புறம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், எவ்ரி தேர்ஸ்டே சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. நார்மல் அதாவது ஹோம் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஒரு டீ வடிகட்டினோன்னா அது எப்படி வந்து எவாப்ரேட் ஆகுது அப்படின்றத கூட சின்ன விஷயத்த கூட கற்று தருவோம் நாங்கள். அதே மாதிரி மண்டேனா செகண்ட் பேப்பர், தமிழ் 2 பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது லெட்டர் ரைட்டிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக் பற்றி எடுக்கணும்னா பசங்க கிட்ட கேட்டு அவங்கக்கிட்டேருந்து எடுத்து தான் அந்த எஸ்ஏவே எழுதி போடும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் பேப்பரும் இருக்குங்க. ஏஞ்சல் ஸ்கூல் பற்றி சொல்லணும்னா நான் தான் கரெக்டான பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் தி ஸ்கூல், நவ் ஐ எம் த டீச்சர் ஆஃப் தி ஸ்கூல், ஐ எம் த விபி ஆஃப் தி ஸ்கூல். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி நல்லா தெரியும். ஆஸ் அ பேரண்ட்டாகவும் தெரியும். கம்பேர் டு அதர் ஸ்கூல்ஸ், நார்மலாக நம்ம ஸ்கூலுக்குன்னு அனுப்புகிறதே பார்த்திங்கன்னா 2 விஷயந்தான், ரீடிங், ரைட்டிங். அதையுமே ஒரு வரமுறைப்படுத்தி வச்சுருக்கிறது தான் ஏஞ்சல் ஸ்கூல். இப்போ ரீடிங் சொன்னிங்கன்னா நம்ம படிக்கும்போதுலேருந்தே பார்த்திங்கன்னா யார் நல்லா படிப்பாங்களோ அவங்கள எழுப்பி படிக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெத்தட் எங்கள் ஸ்கூலில் இருந்ததே கிடையாது. நாங்கள் பெஞ்ச் வைஸ் ரீடிங்னு ஒன்று இங்கே வச்சுருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் டெய்லி ரீடிங் கொடுப்பாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும். ஒரு குழந்தை இன்றைக்கி படிக்காமல் வீட்டுக்கு போயிடுச்சுன்றது நம்ம ஸ்கூலில் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் ரீடிங் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ரைட்டிங், டிக்டேஷன் ஒன்று ரெகுலராக எல்லா சப்ஜெக்ட்லேயும் போயிட்டே இருக்கும். டிக்டேஷன் நம்ம ஈஸியாக நினச்சிடுறோம். ஒருத்தர் சொல்லும்போது எழுத தெரிஞ்சதுனாலே அதுதான் ரைட்டிங்க்கான கரெக்டான மெத்தடாலஜின்னு நாங்கள் யோசிக்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா கையெழுத்து. ஒருத்தர் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க தன்னுடைய செயலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையெழுத்து அழகாக இருந்தாலே எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்துடும். இந்த 3 விஷயத்துலையுமே நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். 2வது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்பிள், எந்த பாடத்தை எடுத்தாலுமே எக்ஸாம்பிள் நாங்கள் வீட்டிலேருந்து எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ்லேயே ஒரு வால்யூம் சாப்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் வால்யூம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஏரியானா என்ன, வால்யூம்னா என்னன்றதை பெட்டராக அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும். அவுட் சைடில் இருக்க வாட்டர் பாட்டிலினுடைய பிளாஸ்டிக் ஏரியா, உள்ளே இருக்கிற தண்ணி வால்யூம், இப்படி சொல்லிட்டா அந்த குழந்தை அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுப்பான். எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலுமே அவன் வீட்டிலேருந்து அவனை கிளாஸுக்கு கொண்டு வரும்போது தான் நான் படிக்கிறது எல்லாமே என் வாழ்க்கைக்காகத்தான் அப்படின்றத முதல்ல உணர்வான். மார்க்குக்காக இல்லாமல் வாழ்க்கைக்காக படிக்கணுன்ற ஒரே ஸ்கூல் ஏஞ்சல் மட்டும்தான். Good evening to all. We are the teachers of Angel Matriculation Higher Secondary School from Tirunendravoor. Hereby we are proudly announcing that every year with the very much effort of the teachers, every year we are producing the centum results in high secondary level and also producing centum in each subjects, especially in computer science, computer application, physics and chemistry. In all the subjects we are producing the centum results. Hope this year also we are going to give the best result. Every year we are giving the same. As the school is running from more than 40 years, every year we are producing only the centum result. It is because of the teachers' efforts and also the cooperation from the management and the parents as well as from the students. அதாவது நம்ம ஸ்கூல் பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகவும் தரமான ஸ்கூல் இது. அதாவது ஒழுக்கமும், அதாவது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவ் டு மோட்டிவ் டு டிசிப்ளின், தென் ஆஃப்டர் எஜுகேஷன், அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அது எல்லாமே. அதாவது ஒரு கட்டுப்பாடான ஸ்கூல்னு சொல்லும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தரமான ஸ்கூல்னால் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளின்னு தான் என்னோடய அனுபவத்தில் சொல்லுது. அதாவது நிறைய தலைவர்கள், அரசியல்வாதிகள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள் பேசாத ஆட்களே இந்த ஸ்கூலை பற்றி கிடையவே கிடையாது. அதாவது அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ தீக்கதர்லேருந்து சிறந்த பள்ளி, சிறந்த தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலை முரசில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தரமான சிறப்பான பள்ளி அப்படின்னா ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரபஞ்சன் எழுத்தாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது மிகவும் கல்வியாளர், எழுத்தாளர் உயர்திரு சிந்தை ஜெயராமன் அவர்களுடைய மேற்பார்வையில், உழைப்பில், வியர்வையில் ஒரு புதிய சமுதாயம் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உருவாகி கொண்டிருக்கிறது என்று பிரபஞ்சன் எழுத்தாளர் அவர்கள் புகழ்ந்து உரைத்திருக்கிறார். பட் நாங்கள் அனுபவபூர்வமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டீச்சர்ஸோட பிள்ளைங்களை கொண்டு போகிற விதம்,
அந்த என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் சொல்லுறது, ஒரு மீட்டிங்கில் அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஸ்கூலில் நாங்கள் எந்த குறையுமே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நாங்கள் எல்கேஜிலேருந்து 12th இத்தனை வருஷம் நாங்கள் பிள்ளைங்களோட மூவ் ஆகிட்டே இருக்கோம். அதனால் எந்த குறையுமே நாங்கள் சொல்லவே முடியாது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ள ஏஞ்சல் பள்ளியை பற்றி நான் பேச போகிறேன். இந்த பள்ளியை பற்றி பேசணுன்னா ஒரு 2-3 வரையிலே பேசி முடிச்சிடலாம். நல்ல ஒரு பேரண்டிங்கான ஸ்கூல் இது. நம்மளை விட இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பசங்களை நம்பி விடலாம். நம்ம காலையில் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரியே வச்சுப்பாங்க. மேடை பேச்சு, மேடையில் நின்று பேசுகிறாங்க அப்படின்னா பசங்க நல்ல ஒரு ஃப்யூச்சரில் நல்லா பேச்சாளராக வரணும், இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம். அதுமாதிரி இந்த டிக்டேஷன்ற வேர்டை இங்கே அதை கொண்டு வந்திருக்காங்க. அது காலேஜில் தான் கொண்டு வருவாங்க, இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. அது அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த வேர்டை டிக்டேஷன்ற வேர்டு இப்போ யூஸ் பண்ணி இங்கே பண்ணுறாங்க. அதுமாதிரி ஃபின்லாண்ட் கல்வி, ஃபின்லாண்ட் எஜுகேஷன் நம்ம ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. நான் என் பெரிய பொண்ணை ஸ்கூலில் சேர்த்தும் போது மற்ற ஸ்கூலில் நான் பார்த்தப்போ எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இந்த ஸ்கூலில் உடனே அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2004 என் பெரிய பொண்ணை சேர்த்துனேன். அதுக்கப்புறம் 2010 இந்த சின்ன பொண்ணை சேர்த்துனேன். இங்கே இருக்கிற கிளப்ஸ், அதாவது கார்டனிங் கிளப் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி கிளப் இருக்குது, இன்னும் நிறைய கிளப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு நல்லா சேஃப்டியான ஸ்கூல், சுற்றி கேமரா இருக்குது. பிள்ளைங்க உள்ளே வந்தால் வெளியில் போக மாட்டாங்க, வெளியில் வந்தாலும் நல்லா சேஃப்டி பசங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், முதல்ல எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட இதை பசங்க மேலே திரிக்கக்கூடாது. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, அவங்க என்ன துறையில் வராங்க அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை புரிஞ்சுட்டு அவங்கள கை தூக்கி விட்றதும் இந்த ஏஞ்சல் ஸ்கூலில் தான். வணக்கம். என் பையன் எல்கேஜிலேருந்து +2 வரையும் இங்கே தான் படிக்கிறான். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 4 நம்பர்ஸு நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இங்கே தான் படிக்க வச்சோம். குழந்தைங்கள நல்லா படிச்சிருக்காங்க, டிசிப்ளின் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்மார்ட் கிளாஸு, அது ஸ்போர்ட்ஸு, ஆனுவல் டே அந்த மாதிரி வச்சு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. பிள்ளைகளை மெயினாக நல்லா சேஃபாக பார்த்துக்குருவாங்க. இவங்க கோச்சிங்னால பசங்க நிறைய மார்க் எடுத்து சென்டம் ரிசல்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்லே நீங்கள் நல்லா இவங்களை ஜாயின் பண்ணுங்கள், நானே கேரண்டி உங்களுக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து விட்டுருக்கேன். என் 2 பசங்களும் ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரோட ஸ்டடியுமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வெளியில் எங்கேயுமே 3KG அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் செலக்ட் பண்ணி போட்டேன். பையன் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனே எழுத ஆரம்பிக்கிறது, நல்லா படிக்கிறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கமும் 2 பேருக்குமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நிறையா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கராத்தா, குங்ஃபு அந்த மாதிரிலாம் நிறையா இது சொல்லித்தராங்க. செஸ்ஸு, அங்கே பரதநாட்டியம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. அதுலேயுமே இவன் கராத்தாவில் இருந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கப்பெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறையா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க பசங்களுக்கு. இவனும் இப்போ தான் சேர்த்தேன் ஸ்கூலில், சின்ன பையன். இவனுமே நல்லா படிக்கிறான், நல்லா ரைட்டிங் எல்லாமே இப்போது வந்திருக்கு. நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கேயுமே ப்ளே கிரவுண்ட்லேயுமே மிஸ்ஸுங்க எல்லாருமே கூட இருந்து அவங்கள பார்த்துப்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, வீடியோஸ் எல்லாமே எங்களுக்குமே வீட்டில் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் என் பசங்களை பற்றி நான் வெளியில் கவலைப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி சடனாக எதனா ஒரு எமர்ஜென்சினாலுமே எந்த நேரம்னு பார்க்காம மேம் கால் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. இவனை நான் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் டெய்லி பயந்துட்டு இருக்கும்போது மேம் கால் பண்ணி எனக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க, இவன் நல்லா இருக்கான், சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏமா மிஸ் எனக்கு 2-3 டைம்ஸ் எனக்கு வீடியோ கால் பண்ணி இவனை காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே விட்டுட்டு ரொம்ப சேஃபாக நான் வீட்டில் இருக்கேன். வணக்கம். மோக்ஷித் யூகேஜி, அவங்களோட அம்மா. எஜுகேஷன்றதை தாண்டி ஒரு டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே ஏஞ்சல் ஸ்கூலில் எங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் நாங்கள் ஏஞ்சல் ஸ்கூல் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி தம்பியுமே சரி நல்லாவும் படிக்கிறான். எஜுகேஷன் தாண்டி ஒரு சின்ன சின்ன விஷயமாகட்டும் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் பேரண்ட்டுன்றதை தாண்டி ஏதாவது எங்களை மீறி ஒரு மிஸ்டேக் நடந்துட்டா கூட அவன் எங்களை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் அவனுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் அவங்களோட இது பார்த்துட்ருக்கேன். ஏஞ்சல் ஸ்கூலோட அந்த ஒரு இது பார்த்துட்ருக்கேன். எங்கள் மேம் இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதாகட்டும், இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணுன்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்கிறான். காரில் போகும்போது கூட ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கவரை பிதிச்சு கூட நம்ம வெளியில் போட்டோன்னா இவங்க போடக்கூடாது, மாடு அதை சாப்பிடும், மாடுக்கு அது நல்லதில்லை அப்படின்றது முதற்கொண்டு எங்களுக்கு அவன் டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம்
ஒரு எஜுகேஷன்லேயுமே நல்லா படிக்கிறான். கரெக்டாக நாங்களும் அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தம்பியுமே வந்து நல்லா இருக்கான். இந்த டைமில் நான் ஏஞ்சல் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். My name is G. I am studying in 10th Angel Matriculation Higher Secondary School. Is joined the sports in Adyapatya. State level in one cup, 3rd place in Theni. State level is selected in national ticket, 3rd place. My name is Surya. I am studying in 12th standard in Angel School. I got the certificate from marathon in 1st place. Got the medal also. I am studying in Angel School. I played 35th Junior Nationals in Adyapatya Championship. I secured silver medal in state championship. I sub-junior, junior, senior. I played many state championship in Adyapatya. My name is Shashigiri. I am studying the 5th standard. We are in the school studying. I have the 31st junior state level. I have won the 5 silver medal. Thank you. I am studying 12th standard. I got 2nd place in district discussed. I am Sushendra from 12th standard. I have won 3000 km athlete in a 3 times gold and state level 2 times silver and 1 time gold. And I won 200 meter in the state level 2 times gold and 2 times silver in the state level. And I won the basketball state winner in the basketball state winner and football state winner. And last I have won in state level in the football. And all thanks to our Angel School. Thank you. I won world record attempt in competition. I am Arshishan, studying 12th standard section at Angel Matriculation Higher Secondary School. I won 5 times silver medal in state match at Adyapatya and 2 times national participation in the nationals at Adyapatya. Thank you for supporting us. I am Argonis from 12th standard in Angel Matriculation Higher Secondary School. I got a medal and a certificate for India Book of World Record for continuously rotating a cylindrical stick for 1.5 hours. Thank you. I am from 8th standard B section. I am international player and world Nobel World Record champion. Thank you. I am Janani from 12A. In the game of Adyapatya, I participated in district, state and national levels. In the district, I secured silver and gold medals. In the state, I secured silver, bronze and gold medals. In nationals, I secured bronze medals. I participated in 6 district and 7 state and 9 national levels. I am Saranya from 12th standard. In the game of Adyapatya, I participated district levels and state and national levels. I participated in district and I secured gold and silver. In state, I secured bronze, silver and gold. In nationals, I secured bronze medals. I participated district 5 times and in states I participated 6 times. I participated 4 times nationals. I am Meganga Swati from 12A. In the game of Adyapatya, I participated in district level, state level, national level. In district, we secured gold and silver. In state, we secured gold, silver, bronze. In national, we secured bronze. Thank you. My name is Sharika. I am studying 7th standard. I got international and national first prize. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம். நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோனல்லாம் வந்து போயிருக்கோம். ஈவினிங் வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து கோச்சிங் ப்ராக்டிஸ் தராங்க. இப்போ கூட அடுத்த டீம் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கோம். ஏஞ்சல் ஸ்கூல் வாலிபால் டீம். சார், விமர்சனத்தையும் குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு தனி மனிதன் மீது எல்லா மனிதனும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். விமர்சனம் என்பது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான். நம்ம மேலே எங்கே வைக்கப்படுதோ அது தேவை. இது வந்து சரின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னும் போது அதை மாற்றோன்னா மாற்றிக்கலாம். இல்லை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா மாற்றிக்க வேணாம். இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் நாம எப்படி இருக்கோன்றது நமக்கு தெரியணும் போது அந்த விமர்சனத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் அது உண்மையாகவே நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை எடுப்பதில் தவறில்லை. அது யாராக இருந்தாலும், அது வந்து நம்ம நண்பனாக இருந்தாலும் சரி, அது நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி,
நியாயம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், நியாயம் இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் குற்றச்சாட்டுன்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஈஸியா ஒரு பிளேம் கொடுப்பாங்க, ஈஸியா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுது. இங்க வந்து இதெல்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய விஷயம். நீங்க வந்து இது ஏன் நான் சொல்றேன்னா, மிகப்பெரிய இடங்களை நீங்க போகும்போது நம்ம மீது ஈஸியா வைக்கக்கூடிய விஷயம். உங்களை ஒருத்தனால எதுவுமே பண்ண முடியலன்னா அவன் ஃபைனலா வைக்க போற ஒரே ஒரு குற்றச்சாட்டு கேரக்டர் அசாசினேஷன். உங்களுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு அசாசினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அசாசினேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து கேரக்டர்ன்றது நாம வந்து ஒரு புனிதப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த சமூகத்துல அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசாசினேஷன்ன்றது ரொம்ப ஈஸியா ஒரு சோசியல் ஃபார்ம்ல சொசைட்டில ஈஸியா வந்து ஒர்க் ஆகுன்றது தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன்ஸ் பண்ணாலுமே நமக்கு தெரியும் நாம யாருன்னு. ரெண்டாவது நம்ம கூட பலவடைகள் நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல தயங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆராய தெரியணும். ஒருத்தர் மேல ஒரு வீண் பழி சொன்னாலும் சரி, இல்ல எது நல்லவனையும் சொன்னாலும் சரி, அப்படி என்ற ஆராய தெரியணும். நீங்கள் ஆராயறதை விட்டு விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களால வந்து ஒன் சைடா போயிடுவீங்க. ஆமாப்பா அது அப்படிதான், இல்லப்பா இவர் இப்படிதான். ஆராய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சமூகத்தில் நாம் ஆராய கற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்தினால மட்டுமே தான் நம்மளால் ஒருவரை இவர் மிக சிறந்தவர் என்று சொல்ல முடிகிறது, நம்மளால் ஒருவரை காரணமே இல்லாமல் இவர் கெட்டவனும் சொல்ல முடிகிறது. ஆராய கற்றுக்கொண்டால் இது ரெண்டுமே பேலன்ஸ். ஏன்னா மனிதன் கூட கிரேவும் இருக்கும், ஒயிட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கலந்துதான் மனிதன். கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். இதை கலந்தவன் தான் மனிதன்றதை புரிஞ்சு கொண்டீங்களானால் இந்த கேள்விக்கான பதில் என்பது சார், முன்பு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை ஒழுங்குபடுத்துதல் உரிமை இருந்தது, இப்ப அது இருக்கா? கைகள் நிறைய கட்டப்பட்டுச்சு. அப்போ வந்து ஒழுங்குபடுத்துறாங்கன்றதை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ முட்டி போட வைப்பாங்க, கையில் அடிப்பாங்க, நீ தப்புனா செஞ்சு தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துலையுமே வந்து எது பண்ணாலும் வந்து விட்டு தர மாட்டாங்க. நீ பண்ண தப்பு இது இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சட்டமாவே நிறுவப்பட்டுருச்சு. அப்படின்னும் போது இது எப்படி கையாளுறது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம எல்லாருமே தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் நடத்துறது மிகப்பெரிய சவால் தான். இங்க வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எல்லாமே சரி இங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆசிரியரும் நீங்க படிக்கும் போதோ நான் படிக்கும் போதோ இங்க கேமரா இவர் இருக்காரு சும்மா போய் யாரையும் அடிக்க போறது இல்லை. நீங்க தவறு செஞ்சா மட்டும் தான் அடிக்க போறாங்க. ஏன்னா அது அடின்றதே உங்களை திருத்தணுன்றதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவுமே கிடையாது. ஆனா அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பண்ண முடியாத சூழல்ல தள்ளப்படுறோம். அதுக்கான காரணம் டிரான்சிஷன் பீரியட். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்துல 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருந்தது, அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 2 ஆச்சு, இப்போ 1 ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என் குழந்தை பண்ணணும். அப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது வந்து நீ என்ன வேணா பண்ணுங்க, அதாவது வந்து கண்ணில் மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இங்க அப்ப பண்ண முடியாது. இங்க இருக்கிறது வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற வந்து என் புள்ள மேல நீ கையை வைக்கக்கூடாது, என் புள்ள எது சொன்னாலும் சரிதான், நீ தான் தப்பு அப்படின்ற மனநிலை உள்ள பெற்றோர்கள் இப்போ இருக்கிற டிரான்சிஷன் பீரியட்ல வந்துட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர்கள் வைத்திருக்கிற அலாதியான அன்பு, கண்மூடித்தனமான அன்பு. தன் பிள்ளைகள் தவறே செய்தாலும் அவனை எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அப்பா அம்மாக்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய தவறு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பி ஃப்ராங்க், அடுத்த கட்ட தலைமுறையை கண்ணுக்கு தெரியாம அழிக்கிறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து நீங்க அடிக்கலாமா சார், முந்தைய தலைமுறை கேட்ட மாதிரி அடிச்சாங்க, வெளுத்து வாங்கினாங்க, அதே மாதிரி பண்ணலாமான்னா எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏன் அடிக்கணும்? அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கண்டிச்சுதான் ஆகணும். கண்டிப்புன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்க எங்க ஸ்கூல்ல பண்றது நெறிப்படுத்துது, சாஸ்டைசிங்னு சொல்றோம். அந்த சாஸ்டைசிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவனை நெறிப்படுத்துறதுக்கான முறை. நீ பண்ண தப்பு தான், அந்த தப்புக்கான விஷயங்களை நீங்க நெறிப்படுத்தணும். நீங்க நெறிப்படுத்துதல் அப்படின்னு வரும்போது அவனை கூப்பிட்டு முட்டி போட்டு வைக்கலாமா, அவனை கூப்பிட்டு இது பண்ணலாமா அப்படிலாம் இல்லாம நாங்க புதுசா என்ன பண்றோம்னா, நீங்க தப்பு பண்ணிட்ட, வெளில நிக்கிறியாப்பா, சரி ரைட், வெளில நிக்கதான் பாட்டில் நிக்கதான் போறான், இல்ல வந்து உட்கார சொன்னா உட்காந்து போறான். ஒரு அம்மிங் மாதிரி கொடுத்துட்டு நாங்க வந்து சொல்லுவோம், ஒரு அம்மிங் கொடுப்போம், இந்த அம்மிங் கரெக்டா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அம்மிங் சரியா சொல்ல மாட்டான், சொல்லனா எழுதுப்பா, நாங்க சொல்ற அம்மிங்க கரெக்டா சொல்லணும். இல்லைன்னா வந்து கிராஸ்வேர்ட்ஸ், அதாவது அவனோட அறிவையும் அது தூண்டணும், அதே சமயத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும், அதே சமயம் அது அவனை நெறிப்படுத்தவும் செய்யணும். இது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சாஸ்டைசிங்கை கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் ஜெனரேஷனுக்கே வரும். அதாவது வந்து நெறிப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இனி வந்து தண்டனைகள் இனி கொடுக்க முடியாது, எனக்கு அது உடன்பாடும் கிடையாது. தண்டனைகள் பள்ளிகள் இருக்கக்கூடாது, ஆனால் நெறிப்படுத்தல் இருந்தே தீர வேண்டும். அவன் செய்யும் தவறை தவறு என்று சொல்வதுதான் பள்ளி. ஏனென்றால் 17 வயசு வரைக்கும் ஒரு 18 வயசு பையன் பண்ற, ஒரு பொண்ணு பண்ற எல்லாமே இங்க வந்து தவறாவ தப்பா மட்டும் தான் போகும்.
அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆகிய அவங்கள கொண்டு வர இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னும் போது நாம் இதை பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் மிக முக்கியம் பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து என் பிள்ளை நல்லவன், என் பிள்ளை என் வீட்டில் அப்படி இல்லை, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்கலாம் வராதிங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை நல்லவனாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் வெளியில் அப்படி கிடையாது. நல்லவன் கெட்டவன் பாட்டு நான் வரல, உங்கள் கண்களுக்கு அவன் சரியானவனாக தெரியலாம், இங்கே சரியில்லாத இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய அழுத்தத்தினாலே அவன் நல்லவனா இருப்பான். உள்ள இங்க ஃப்ரீடம் இருக்கனால வந்து இங்க செய்வான். இங்க பிரச்சனை அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இப்பெல்லாம் சில பெற்றோர் என்ன சொல்றாங்க, ஒரு பாயிண்ட் எப்படி இருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் நீங்க அடிங்க, நீங்க திட்டுங்கன்றாங்க. நாங்க எதுக்கு அடிக்கணும், நாங்க எதுக்கு திட்டணும்? நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள சூழலுக்கு தள்ளப்பட்ட விஷயத்துக்கு காரணமே நீங்க தான். இவனுக்கு இந்த அந்த ஆணான பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் செய்யறத தவற கரெக்டா சொல்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை முதலில் அவர்களை விட பெற்றோர்கள் பெற வேண்டும்ன்றத நான் சொல்றேன். More than a counseling to the student, the counseling should go to the parents. ஏனென்றால் இன்னைக்கு அது இல்லைன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தயவு செஞ்சு உங்க பசங்களை பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. இங்க தவறு செய்யாம யாரையும் வந்து எந்த ஸ்கூல், என் ஸ்கூல்னு இல்லை, உலகத்தின் எந்த பள்ளியுமே அதை பண்ண போறது இல்லை. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து பையன் நல்லா தான் நினைப்பாங்க, எல்லா ஆசிரியரும் அதை மட்டும் தான் நினைப்பாங்க. யாருமே இந்த கிரெட்ஜோடலாம் இருக்க போறது இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னதுனால விஷயம் சேர்த்து சொல்றேன். ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு என்னைக்குமே வந்து தூண்கள் வந்து மாணவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாணவன் தூணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு 3 விஷயத்த நான் வந்து முக்கியமா பாக்குறேன். 1 கல்வி, 2வது மெடிசன், 3வது லா அண்ட் ஆர்டர். இது 3மே ஒரு நாட்டின் மிக பெரும் முதுகெலும்புகள். இந்த 3 தான் ஒரு நாட்டை கரெக்டா சீர்படுத்தும். ஏனென்றால் இந்த 3 ஒரு நாட்டுல ஒழுங்கா இருந்துட்டாலே அந்த நாடு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றா இப்படி சொல்றேன்னா, கல்வி, மெடிசன் அண்ட் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு, மருத்துவம், கல்வி, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க கல்வியில இங்க இவன் மிஸ் பண்ற ஒரு விஷயம், எதையாவது இவன் சாப்பிட்டுட்டு எதையாவது இவன் பண்ணிட்டு மெடிசன் குள்ளதான் போகணும். மெடிசன்ன்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. மெடிசன்ன்றது உடம்பு வலி வந்துருமா சார், வயிற்று வலி வந்துருமா சார், சைக்காலஜிக்கல் பாயிண்ட். சைக்காலஜிக்கலா இஃப் இஸ் அஃபெக்டட், சைக்காலஜிக்கலா இந்த சமூகத்துல அவன் சரியான என்ன போயிட்டான்னா அவன் இந்த சமூகத்துக்கு எதிரானவன் மாறுவான், அவன் லா அண்ட் ஆர்டர்ல மாட்டுவான். அதே மாதிரி ரிவர்ஸ்ல பாருங்க, இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கு, எந்த தப்பு பண்ணாலும் நாங்க இது பண்ண முடியாது, நாங்க கரெக்டா தான் இருப்போம் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல மெடிசன் அப்படின்னு வரும், மருத்துவம் வரும்போது நீங்க அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இங்க அதுக்கான கட்டமைப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் இந்த கட்டமைப்புகள் அங்கிருந்து இங்க கீழே வந்ததுன்னா இது சரியா இருக்கும். ஆனால் எங்க இருந்தாலும் கல்விதான் முதன்மை. ஸோ கல்வியில நெறிப்படுத்துறது மாணவர் ரொம்ப முக்கியம். அதே சமயம் பிளைண்ட் சப்போர்ட் எந்த இடத்துலையுமே யாரும் பண்ணக்கூடாதுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லித்தரேன். அவர்கள் பெற்றோர்களாலும் சரி, அந்த மாணவர்களுக்கு யார் வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தாலும் சரி, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவரை தேவையில்லாமல் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளியில் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அதை வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஏன் இதை ஓப்பனாக சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த பேட்டியை பார்ப்பீங்க. ஒரு சமூகம் உருவாகிறது முதன்மையான இடம் பள்ளி. இங்கே நான் உருவாக்கி கொண்டிருக்கிற அடுத்த தலைமுறை, அந்த அடுத்த தலைமுறையினருக்காகத்தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்றேன். சூப்பர் சார். புது யுகம் தொலைக்காட்சியிலிருந்து மகுடம் நிகழ்ச்சியிலிருந்து உங்களை பேட்டி எடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கும் மீனாட்சி. இந்த ஆண்டில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனநிறைவோடவும் இருப்போம் என்பது எங்கள் பள்ளியின் சார்பாகவும் என் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாகவும் மிக முக்கியமாக எங்கள் மாணவரின் சார்பாகவும் நன்றி வணக்கம் தெரிவித்துக். இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மகுடம் குழுவினர் ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாளாளர் வினோத் ஜெயராமன் அவர்களின் கௌரவிக்க வருகிறார்கள். புது யுகம் தொலைக்காட்சிக்கும் மகுடம் குழுவினர் உங்களை கௌரவித்ததற்காக அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 முதல் 8 மணி வரை மகுடம் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.